வா சின்ன பொண்ணு. நல்லா இருக்கேம்மா. அவரு ஊருக்கு போயிருக்காரு, அதான் ஒரு 2 நாள் இங்க வந்து இருந்துட்டு போலாமேன்னு வந்தேன். 2 நாள் என்னமா 2 நாள்? இது உன் வீடு, எவ்வளவு நாள் வேணா இரு. உன் வீடு தானே, உன் வீடு தானே. உட்காருமா, காப்பி போட்டுத்தானே. நம்ம பெத்தவங்க வீடு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சொந்தமானதா. இந்தாமா காப்பி குடி. வீட கூட்டியாச்சு, பாத்ரூம் கிளீன் பண்ணியாச்சு, சமையல் பண்ணி முடிச்சாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு, துணியையும் மிஷின்ல போட்டாச்சு. வேற என்ன வேலை இருக்கு? ஏமாடி ஏமா இப்படி பண்ற? என்னமாச்சு? ரெஸ்ட் எடுக்க தானமா 2 நாளைக்கு இங்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் ஏமா எல்லா வேலையும் நீயே பண்ற? நான் பண்ணிருக்க மாட்டேனா? ஏமா கஷ்டப்படுற? ஏன் ரெஸ்ட் எடுக்காம ஏன் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன்னு கேக்குறதுக்கு ஒரு அம்மா வளதாமா முடியும். ஏன்னா அந்த வீட்டுல யாருமே அப்படி கேட்க மாட்டாங்கம்மா. இவ்வளவு நாள் வேலையெல்லாம் பார்த்து பழகிக்கோன்னு நீ சொல்றப்பெல்லாம் நான் உன்னை அவ்வளவு ஆசை பண்ணிருக்கேம்மா. என்னால எதுவும் பார்க்க முடியாது, நீனே பண்ணிக்கோன்னு நான் உன்னை எவ்வளவு துரத்தி விட்டுருக்கேன். இப்பதான் புரியுது என் பாச்சாலாம் உன்கிட்ட மட்டும்தான் செல்லுபடி ஆகும்னு. அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா. ஆனா என்ன இவ்வளவு தூரம் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு அழகுற உனக்கு நான் எந்த வேலையும் பண்ணி கொடுக்காம, கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காத ஆளுங்களுக்கு போய் எல்லா பணிவிடையும் செய்யற மாதிரி இருக்கேனேமா. அதை நினைக்கும் போதுதான் என் மனசெல்லாம் ரொம்ப ரணமா இருக்குமா.